ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெகதாம்பால தான் காட்டுறாங்க. அவங்க பயங்கரமாக பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ அங்கே சிபியும் கணேஷும் வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானு, நான் சொன்ன மாதிரிக்கே செஞ்சிட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தமிழரசி தான், அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ நீ தமிழரசியை குத்தம் சொல்கிறதுக்கு பதில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது எல்லாமே கணேஷ் தான் சிபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிக்கு உங்கள் பாட்டிக்கிட்ட போய் சொல்லு, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், அதே மாதிரிக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளி வந்துடலாம் அப்படிங்கவும் உடனே சிபியும் ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது நல்ல கரெக்டான யோசனை தான், இதை நான் ஜானுக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு தான் அவங்க ரெண்டு பேருமே வராங்க. அப்போ ஜானு சொல்கிறாங்க, இப்போ நீ என்ன பண்ண போறான்னு சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா அந்த சில அதிகாரிகளுக்கு நம்ம பணத்தை கொடுத்துடலாம், பணத்தை கொடுத்து அவங்க வாயை மூட வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்காரங்க கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா அந்த கேஸில் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுமே ஜானுக்கு ஒரு வழி தெரியல, என்னது சிபி சொல்கிறதெல்லாம் சேதாய்க்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவும், இங்கே இந்த பிரச்சனையை இப்போதைக்கு சீக்கிரத்திலே முடிக்கணும்னா இது ஒன்று மட்டும்தான் எல்லாத்துக்கும் முடிவு, இல்லைன்னா இந்த பிரச்சனை அதுக்கு அடுத்த லெவலில் போச்சுன்னா அப்புறமா நம்ம ஃபேக்ட்ரியும் மூடிடுவாங்க, அதுக்கப்புறமா ஒன்று அரெஸ்ட் பண்ணவும் செய்வாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ சிபி சொல்கிற யோசனைக்கு அவங்களும் சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதை கேட்டுட்டு சிபி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ கணேஷ் சிபி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாப்பிள்ள, என்னுடைய யோசனை எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, உங்கள் பாட்டியே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சு கொடுக்குறனால கண்டிப்பாக பாட்டிக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே ஏற்படும் அப்படின்னு சொல்லவும் இதை வச்சு இந்த தமிழரசியும் விரட்டி விட்டுறலாம் எப்படி அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் மாமா, நான் கூட என்னமோ பாட்டி யோசிப்பாங்களா என்னன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பரவாயில்லையே, நான் சொன்னதுமே ஜானு சரின்னு சொல்லிட்டாங்க, இது ஒன்று போகிறோம், நம்ம தமிழரசி விரட்டின மாதிரிக்கு இருக்கும், ஆனால் பாட்டிக்கிட்டேயும் நம்மளுக்கு எனக்கு நல்ல பேர் கிடைச்ச மாதிரிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ப்ரெஸ்காரங்க எல்லாருமே இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ ஜானு சிபி கணேஷ் இவங்க மூணு பேருமே வராங்க. அப்போ சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ எங்கள் பாட்டி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்கும்போது இங்கே பாரு ஜானு, நீ மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜானுவும் சரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக வரும்போது தமிழரசி தடுத்து நிறுத்துறாங்க. மேடம் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் என்னது இவ இந்த நேரத்தில் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ கணேஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிபி இந்த நேரத்தில் கரெக்டாக வந்துட்டா அப்படிங்கவும் வரட்டும் வரட்டும் இவ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி சொல்லவும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டாக தான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அடுத்து தமிழரசி பார்த்தோம்னா அவங்க ஆதாரத்தோட வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, திட்டம் போட்டு எங்களை இந்த மாதிரிக்கு பழி வாங்குறதுக்காக சில பேர் இப்படி எங்க ஹோட்டல்ல இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிக்கவும் இதை கேட்டதுமே பிரஸ்காரங்க அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப தமிழரசி இப்படி ஆதாரத்தோட சொன்னதுமே இதை பார்த்துட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி சொன்னனால இவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பிரஸ்காரங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க தமிழரசியை பார்த்துட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு தமிழரசியை உள்ள அழைச்சிட்டு வரவும் தமிழரசி சிபி கணேசன் எல்லாருமே வராங்க. என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இந்த தமிழரசி கடைசி நேரத்தில் இப்படி பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கவும் உடனே சிபியும் எரிச்சலோட வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க தமிழரசியை பார்த்து சொல்கிறாங்க, தமிழரசி கரெக்டான நேரத்துக்கு மட்டும் நீ வரலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்தது சிபியை கூப்பிடுறாங்க. பாத்தியா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையில் தற்காலிகமாக முடிக்கிறதுக்காக தான் நீ யோசனை சொன்ன, ஆனால் நிரந்தரமாக முடிக்கிறதுக்காக தமிழரசி எந்த மாதிரிக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறா பாரு, இதுதான் கரெக்டான இதுவாகும். அது மட்டும் இல்லாமல் நீ அவங்க கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, அப்படி மன்னிப்பு கேட்டாக்கி அப்போ நம்ம தப்பு செஞ்சது உறுதியாயிருக்கும்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இதை சரி கட்டணும்னு சொல்லி நினைச்சே தவிர ஆனால் நம்ம தப்பே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கிறதுக்காக நீ எதுவுமே முயற்சி பண்ணலை. ஆக மொத்தத்தில் தற்காலிகமாக இது நிற்கிறதுக்காக தான் நீ எல்லா ஏற்பாடுமே பண்ணனே தவிர நிரந்தரமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கும் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லுது நிரூபிக்கிறதுக்கும் நீ எதுவுமே பண்ணலையே, நான் இப்படி தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஒரு நிமிஷம் நீ நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா இந்த தப்பு எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நீ யோசனை பண்ணியிருப்ப, ஆனால் நீ அதை பண்ணவே இல்லை. நீ இப்போதைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்தா போறோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ பண்ணியிருக்கிற, இது பண்ணி பிசினஸ் பண்ணக்கூடிய லட்சணம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி அப்படியே எரிச்சல் அடைகிறாங்க. அப்படி ஜானு சொல்ல சிபியோட மொத்த கோவம் தமிழரசி பக்கம் தான் திரும்பிட்டு இருக்குது. அப்போ தமிழரசியை அவங்க கூப்பிடுறாங்க, இங்க பாரு தமிழரசி, நீ கரெக்டான நேரத்துக்கு மட்டும் நீ வரலன்னா என்ன
மன்னிப்பு கேட்க வச்சிருப்பாங்க. அப்படி மன்னிப்பு நம்ம மட்டும் கேட்டிருந்தோம்னா இந்த தப்பு நம்ம செஞ்சதா வந்து ஒத்துக்கிட்ட மாதிரிக்கு நடந்திருக்கும். ஆனா அதை நடக்க விடாம நீ பண்ணிட்ட, கரெக்டான பிசினஸ் நோக்கி நீ போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், இது எல்லாமே வந்து நான் சரியான ஒரு ஆள்கிட்ட தான் நான் ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழரசியை அவங்க பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பத்திட்டு சிபி வந்து எரிச்சலோடு அங்க இருந்து வராங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து வீட்டுக்கு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து அவங்க சிபியோட மாமா வந்து மீனா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சிபி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, இவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி நினச்சோம்னா ஆனால் இவ போக போக ரொம்பவே ஸ்ட்ராங்கெல்லாம் வந்து கால் உண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கணேசு சொல்கிறாங்க, ஆமாம் இதனால இப்போ அத்தை மனசில் அவள் ரொம்பவே பெரிய ஒரு அளவில் இடம் பிடிச்சிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இந்த தமிழரசியை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம விரட்டி அடிக்க முடியாது போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி சொல்கிறாங்க, அவளை விரட்டி அடிக்கிறேன், கண்டிப்பாக அவளை விரட்டி அடிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பவும், அப்போ வந்து சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டாக உங்க ஃப்ரெண்டும் வராங்க. என்ன சிபி இந்த மாதிரி நடந்து போச்சுது, நாங்களும் எல்லாம் கேள்விப்பட்டோம் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்றதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த தமிழரசியை நான் சும்மா விட மாட்டேன், அவளை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க கரெக்டாக தமிழரசி வராங்க. அவங்கள பார்த்ததுமே சிபி வந்து முகத்தை திருப்பிக்கிடவும் அப்போ தமிழரசி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் வந்து அதாவது என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கிறேன், தவிர நீங்க வந்து இப்படி கோவப்படுறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன ஜானுவோட மனசுல பெருசா இடம் பிடிச்சிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காதுன்னு, கண்டிப்பா உன் ஆட்டத்தை ஒரு நாள் நான் நிறுத்துவோம் பார் அப்படிங்கிறாங்க. உடனே தமிழரசி சொல்றாங்க, என்கிட்ட கொடுத்த வேலையை தான் நான் செஞ்சேனே தவிர மற்றபடி நான் எதுவும் செய்யல, நீங்க எதுக்காக என் மேல இந்த அளவுக்கு நீங்க கோவத்தோட இருக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டுக்கு அப்படிங்கிற